நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒரு அதிர்ச்சியான தகவல் கேட்டு அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் நான் மீளல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பேராபத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது. இனி எப்படி நாம் தேர்தலை சந்திக்க போகிறோம்? எப்படி வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போகிறோம்? அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 5 ஆண்டு கழித்து, சட்டமன்ற தேர்தல் 5 ஆண்டு கழித்தோ, இல்ல 6 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 1.5 வருஷம் கழிச்சோ, அதாவது பொதுவா சொன்னா இனிமே எப்படி நம்ம தேர்தலை சந்திக்க போறோம்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியிலிருந்து 3 கோடி வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி இன்னைக்கு நம்மளை விட்டு வெளியே போயிருக்குதுன்னா ரொம்ப மன வருத்தமா. எந்த கட்சின்னு கேக்குறீங்களா? நம்ம மரண திமுக தான். ஓ, மதிமுக. எவ்வளவு பெரிய கட்சிடா அப்பா சாமி. ஒரு தொகுதிக்கும் 20,000 25,000 அப்படியே வாக்கு வங்கி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஆமா, வாய்ஸவடால் பேசுகிற துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய சைக்கோ வைகோ போய் நின்னா அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடும். அதே மாதிரி அவங்க பையன் துரை வையாபுரியா பேரு, அவரு பெரிய தலைவர். நான் எது பேசினாலும் ஓப்பனா பேசுவேன். திமுக பிடிச்ச 7.5 ஒளிஞ்சுடா சாமி. எனக்கெல்லாம் உடன்பாடே கிடையாது. அவங்க எல்லாம் கூட்டி நம்ம கூட இருக்கிறது மதிமுக எல்லாம் என்ன பேசுறான் அந்த ஆள் இந்த கட்சி கூட்டணிக்கு வரும்போதே நாங்கெல்லாம் சொன்னோம், இது வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு முறை ஒருத்தன் முதுகுல குத்திட்டு துரோகம் பண்ணனா அவன் என்னைக்கு இருந்தாலும் துரோகி தான். வைகோனாலே துரோகி தான். ஆனா ஒண்ணு, அந்த 2 எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ, கடையநல்லூர் எம்எல்ஏ உண்மையான ஒரு விசுவாசம் உள்ளவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே உதய சூரிய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம். மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் உழைத்தார்கள், மக்கள் வாக்களித்தார்கள். எனவே மக்களை மதிக்கிறோம். திமுகவுக்கு நன்றி விசுவாசமாக இருப்போம். நாங்க ராஜினாமா பண்ண முடியாதுன்னு திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. இது வைகோக்கு செருப்படி. அவர் இனி டிவிகேவோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். வாயில நல்லா வருது. எங்களை சொல்லணும். உங்களை மாதிரி வேஸ்ட் லெக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு சுத்தணும் பாரு, எங்களை சொல்லணும். செத்த பணத்தெல்லாம் தூக்கி கூட்டணி கட்சின்னு சுத்தணும் பாரு, எங்களை சொல்லணும். ஆனா ஒண்ணு, மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் திருமண விழாவில் பேசும்பொழுது அழகா சொன்னார், கூட்டணியே வேணாம், என்னத்துக்கு 234 தொகுதியில் நம்மளே நிப்போம். இனி எந்த தேர்தல், உள்ளாட்சி, நாடாளுமன்றம், சட்டமன்றம், எந்த தேர்தலா இருந்தாலும் இனிமே நமக்கு கூட்டணி வேணாம், நம்மளே நிப்போம், மக்கள் நம்ம ஓட்டு போடுவோம். இந்த முறை இது ஒரு விபத்து. இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது, விஜய் முதலமைச்சரா வந்தது, இதெல்லாம் ஒரு விபத்து. இது ஒரு மாய. ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு சினிமா போதை, விஜய் மேல இந்த போதையில ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது. நம்ம சும்மா கச்ச பேசக்கூடாது. என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. நான் அதிகம் பேசல, பேசுறது எனக்கு நேரம் இருக்குது. இப்ப சும்மா கச்சான்னு பேசக்கூடாது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. என்ன சொல்றது, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளா? நான் என்ன சொல்றேன், வைகோக்கு 2 எம்எல்ஏ போய் ரிசைன் பண்ண சொன்ன, அவங்க முடியாதுன்ட்டாங்க. வைகோக்கு உனக்கு சூடு சொரணு வெக்கம் மானம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உன் பையனுக்கு துரை வையாபுரியா, உன் பையனுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா திருச்சியில நின்னீங்கல்ல எம்பிக்கு, நாங்க சுயேட்சை சின்னத்துல நின்ன தீப்பொட்டி சின்னமா, சுயேட்சை சின்னத்துல நின்னா கூட யாரை பார்த்து ஓட்டு போட்டாங்க? எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து, திமுக பார்த்துதான், திமுக விழுந்த ஓட்டு தான் உனக்கு அங்க மாண்புமிகு அண்ணன் கழக முதன்மை செயலாளர் அண்ணன் KN நேரு வேலை பார்த்து உன்னை ஜெயிக்க வச்சாங்க. நீ சுயேட்சா நின்னுந்தா மதிமுக துரை வையாபுரியா, உங்க அப்பா வைகோ பிரச்சாரம் பண்ணிந்தா ஒரு தீப்பொட்டிக்குள்ள ஒரு 50 தீக்குச்சி இருக்குமா, இல்ல ஒரு 100 தீக்குச்சி இருக்குமா? அவ்வளவு ஓட்டு கூட வாங்கிருக்க மாட்டேன். நீ எங்க எம்பியா திருச்சியில ஜெயிச்ச துரை வைகோனா அது காரணம் திமுக. அந்த பதவியை ரிசைன் பண்ணு. இன்னொருத்தர் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண சொன்ன, உதயசூரியன் ஜெயிச்சவங்கள நீ தீப்பொட்டி சின்னத்தில் நின்று ஜெயிச்சல்ல துரை வையாபுரி, அத ரிசைன் பண்ணா உனக்கு சூடு சொரண மானம் இதெல்லாம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறான். எங்ககிட்ட எம்பியா இருப்பாராம். இவர் கலெக்ஷன் கரப்ஷனா. ஏண்டா எங்க கூட கூட்டணி சேர்ந்து எலெக்ஷன் நின்னுங்கள, அப்ப தெரியலையா கலெக்ஷன் கரப்ஷன்? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தமே, எங்க கூட எம்எல்ஏ வந்தீங்களா, அப்ப தெரியலையா உங்களுக்கு கலெக்ஷன் கரப்ஷன்? உன் உள்ளே எம்பி நிக்க வச்சு நாங்க ஜெயிக்க வச்சுமே, அப்ப தெரியலையா கலெக்ஷன் கரப்ஷன்? அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளு நம்மளை விட்டு போனது ரொம்ப சந்தோஷம். அது எந்த விதமான வருத்தம் இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச 7.5 விட்டுடுச்சு. ஏன்னா இன்னொன்னு சொல்றேன்,
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இப்ப எங்கள்ட்ட இருக்கிற கூட்டணி எல்லாம் உங்கள்ட்ட வந்துக்கிறாங்க, எங்க கூட்டணி நீங்க ஆட்சி நடத்துறீங்க, அதாவது பரவாயில்ல, அந்த கட்சிகளாவது என்ன சொல்றது, எல்லாமே துரோகிங்க தான். ஆனா இப்போ வராம பாரு உங்கள்ட்ட இந்த மரண திமுக மதிமுக ஆம நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆம கூட சொல்லக்கூடாது, அது கூட இப்ப வாஸ்துவாய் போச்சு. அமீனா நுழைஞ்சிச்சுன்னா அந்த வீடு காலி எண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்பர் 1 அமீனா, 7 பயங்கரமான தரித்திர புத்த 7 கோபால்சாமி வாழன்றே இப்ப இருந்தாலும் உங்ககிட்ட வந்துக்கணும், உங்க சோழி அந்தாலும் முடிச்சுடுவான். என்ன சொல்றது, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்க சோழியை முடிக்கிறதுக்கு வைகோ ஒரு ஆள் போறோம் சொல்றான் பாருங்க. அந்தாலு எங்கள்கிட்ட முதலமைச்சர் விஜய் சொன்னாரு, 2 தொகுதி நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க, நான் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிக்கிறாரு. 2 தொகுதியை நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னாருன்னு எவ்வளவு அழகா விஜய போட்டு கொடுத்தான் பாரு. ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்ச அந்த தொகுதியை ராஜினாமா பண்ண அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு, தேர்தல் கமிஷனா எவ்வளவு பணம் செலவாகும். அப்ப ஓட்டு போட்ட மக்கள் என்ன கேனீங்களா? நீ ஒரு முறை உதயசூர்ல நிப்ப, இல்ல நான் ரிசைன் பண்ணிட்டு டிவி நீங்க பறிப்பேன் ஓட்டு மாத்தி போடுன்னு சொல்லுவேன், நீ ரெட்டையில நிப்ப. அப்புறம் நான் ரிசைன் பண்ணிடுறேன், நான் டிவி நீங்க போடுன்னா அப்ப மக்களை நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, மக்களை என்ன கணக்கு போட்டிருக்கீங்க? எனவே தமிழ்நாடு மக்கள் இந்த இடைத்தேர்தல் நீங்க எப்படி முடிவு கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யோசிச்சு முடிவு கொடுங்க. இன்னைக்கு அவன் 4 பேர் ஏடிஎம்களை ரிசைன் பண்ணா இன்னும் எத்தனை பேர் பண்ண போறான்னு தெரியல. ரெட்டையில நின்று நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க. ரெட்டையிலுக்கு எதுக்கு ஓட்டு போட்டீங்க? நான் அது அப்படியே கூட ரெட்டை எதுக்கு ஓட்டு போட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணும்னு தானே நீங்க ரெட்டையில ஓட்டு போட்டீங்க. சரி, இப்ப அவன் ரெட்டையில நான் என்ன நான் விரும்பலன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு இப்ப நான் விசில் சின்னத்துல நிக்கிறேன்றான். அப்ப அதுக்கு மாத்தி போடுவீங்களா? நாளைக்கு திரு என்ன பண்ணா எனக்கு விசில் பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணிடுறேன், திரு நான் ரெட்டையில நிக்கிறேன்னா அப்ப ரெட்டையில மாத்தி போடுவீங்களா? ஓட்டா என்னங்க அது? நான் குரங்கையில கொடுத்த பூமாலியா? விலை மதிக்க முடியாத ஒரு வாக்குன்றது ஒரு ஜனநாயக கடமை. அது இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் கர்நாடகால நடக்கும், நார்த் இந்தியால நடக்கும். இன்னைக்கு அந்த அரசியல் விஜய் என்கின்ற ஒரு நபர் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படியெல்லாம் அரசியல் நடந்தது பாருங்க. அதனால வைகோ போட ரொம்ப சந்தோஷம். ஒளிஞ்சு போட அப்பா எங்களை புடிச்சு 7 விட்டுச்சு, அவனை போய் கெட்டியா புடிச்சுக்கோ. வணக்கம், முடியாத முறை.